ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து நாமினேஷன் விஷயங்கள் ஆரம்பிச்சாச்சு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த நாமினேஷனில் ஒரு பயங்கர ட்விஸ்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. என்னென்னா சூப்பர் டீலக்ஸ் ஃபேமிலி அந்த டீமுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 7 பேரில் 3 பேருக்கு விதிவிலக்கு. அவங்கள நாமினேட் பண்ண தேவையில்லை, மற்றவங்களாம் நாமினேஷன்ஸ்குள்ளே வருவாங்க அப்படின்ற மாதிரி, அந்த ப்ராசஸ்குள்ளே வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சார் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த நாமினேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆச்சு. நம்மளுக்கு என்ன ஒரு கடுப்பாய் போச்சுன்னு இந்த நாமினேஷன் ப்ராசஸ் பார்த்து, இது சீசன் 9, இத்தனை வருஷமாக பிக் பாஸ் ஓடுது. இந்த பிக் பாஸை வந்து நிறைய பேர் பார்க்காம இருக்காங்க, அது வேறு விஷயம். பார்க்குறவங்க ஒரு எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. அதனால தான் உள்ளே வராங்க. வரதுக்கு முன்னாடியாவது இந்த பிக் பாஸ் எப்படி இருக்கும், கன்ஃபெஷன் ரூம்னா எப்படி இருக்கும், கன்ஃபெஷன் ரூமில் என்ன பண்ணணும், எதையுமே கவனிக்காமல் வந்து உட்காந்துட்ருக்காங்க. அதுலேயும் இந்த பிரவீன் காந்தி உள்ளே வந்தார், டைரக்டர், ரட்சகன் படம் எடுத்தவர், ஜோடி படம் எடுத்தவர், உள்ளே வந்து உட்காந்துட்டு நான் சொல்லாமல் போயிடலாமான்னு கேட்குறாரு. அப்புறம் எதுக்கே பிக் பாஸ்க்கு வரும்போது என்ன நடக்குது, இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, அதெல்லாம் எதையுமே பார்க்காம அவங்க பாட்டுக்குள்ளே வந்துடுறாங்க, கூட்டம் போக்கில் வந்துடுறாங்க போல இருக்குது. அவரே டென்ஷன் ஆகிட்டார். உங்களுக்கு சரி நான் டைம் கொடுக்குறேன் 5 நிமிஷம் அப்படின்றாரு. 5 நிமிஷம்லாம் வெளியே போய்ட்டு வரட்டுமான்னு கேட்குறாரு. இல்லை இங்கேயே அந்த யோசிச்சு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் பிக் பாஸே டென்ஷன் ஆகிட்டார். அடுத்தது பிரவீன் காந்தி வந்தார். இந்த பிரவீன் காந்தி சொல்லிட்ட பிரவீன் பஞ்சு பிரவீன். எனக்கு தெரிஞ்சு இந்த பிக் பாஸ் சீசன் 9 வந்துட்டு நிறைய பேருக்கு ரொம்ப கோவத்தை ஏற்படுத்த ஒரு கண்டஸ்டண்ட்டாக இவர் தான் இருப்பார்னு நினைக்கிறேன். தான் வந்து ஒரு பெரிய ஒரு ஜாம்பவான் மாதிரி நினச்சிக்கிறாரு. அதே மாதிரி திவாகரை ஓவராக வந்து அட்டாக் பண்ணிகிட்டே இருக்காரு. இன்றைக்கி கூட அவரோட நாமினேஷன் ப்ராசஸ் முடிச்சுட்டு வெளியே வராரு. டாக்டர் திவாகரை கூப்பிடுங்கன்னு பிக் பாஸ் சொல்கிறாரு. வெளியே வந்துட்டு திவாகர் கிட்ட வந்து சொல்லிவிட்டு அவரை அப்படி திரும்பினவுடனே அவரை மாதிரி ஆக்டிங் பண்ணி மாக் பண்ணுறாரு. இது ரொம்ப பெரிய தவறான விஷயம். கண்டிப்பாக விஜய் சேதுபதி இந்த வாட்டி இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எபிசோடில் வச்சு செய்வார்ன்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு செயலாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் நிறைய பேர் மாக்கிங் பண்ணவங்கலாம் என்னென்ன இதில் வந்து அவமானப்பட்டாங்க, அசிங்கப்பட்டாங்கன்றது நம்மளுக்கு தெரியும். இதே வரிசையில் இப்போ வந்துட்டு ஒரு நாள் தான் அதுங்களே இந்த மாதிரி இந்த திவாகரை வந்துட்டு ரொம்ப ஓவராக வந்து அசிங்கப்படுத்துறது கேவலமாக இருக்குது எனக்கு பார்க்குறதுக்கு. நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த திவாகர் வந்துட்டு ஒரு பக்கம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பாவமாகுது. நம்ம நிறைய ரீல்ஸ்லாம் பார்த்துருப்போம், கொஞ்சம் விஷயங்கள் பார்த்துருப்போம், கொஞ்சம் கோவமாகவும் இருக்கும், ஏன் இப்படி இருக்கார் அப்படின்லாம் தோணும். ஆனால் இங்கே இந்த பிக் பாஸ் வந்து அதாவது பிரவீன் கிட்ட வந்து திவாகர் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவர் சொன்னதுக்கப்புறம் உள்ளே வரார் அந்த கன்ஃபெஷன் ரூம்குள்ளே. வரும்போது எல்லாருமே கலாய்க்கிறாங்க. அது ரொம்ப ஒரு மாதிரி வருத்தமாக இருக்குது. என்னடா இது அப்படின்ட்டு. நம்ம அங்கே இருக்கவங்களாம் பெருசாக அச்சீவ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க மாதிரி ஒரு உள்ளே வந்துட்டார் கன்ஃபெஷன் ரூம்குள்ளே. வந்துட்டு அந்த கன்ஃபெஷன் ரூம் டோரை ஓப்பன் பண்ணது தெரியல. பாவம் அங்கேயே நின்றுட்டுருக்காரு. ஏன்பா அதுதான் சொல்கிறேன் நான். ஆல்ரெடி பிக் பாஸை கொஞ்சமாவது பார்த்துட்டு வரணும். கன்ஃபெஷன் ரூம்னா என்ன, அங்கே என்ன பண்ணணும், அது எப்படி போவாங்க வருவாங்க, எதையுமே பார்க்காம அங்கே வந்து நின்றுட்டுருக்கார். அதாவது எப்படின்னா இந்த இப்போ தேட்டர்லாம் பார்த்துங்க, பாத்ரூம் வந்துச்சுன்னா க்யூவில் நின்றுட்டுருப்பாங்க, கூட்டம் அதிகமாக இருந்துச்சு, அந்த மாதிரி நின்றுட்டுருக்காரு. அப்படியே நம்மளும் பார்த்துட்ருக்கோம், இன்னும் இந்த மனுஷன் இங்கே நின்றுட்டுருக்காரு. அதுக்கப்புறம் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த கதவை திறக்கிறாரு. உள்ளே தான் கன்ஃபெஷன் சொல்லிட்டு உள்ளே போகிறார். என்னத்த சொல்ல, அவன் 1008 பேர் காத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்காதா, நம்ம மக்கள் மத்தியில் வந்து பெருசாக பேசப்பட மாட்டோமான்னு இவங்க இப்படி வந்து இது பண்ணுறாங்க. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த பஞ்சு பிரவீனை பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது? எனக்குலாம் கண்டிப்பாக உண்மையிலே இரிட்டேட்டாக தான் இருக்குது. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.